ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொன்னான நேரத்தை என் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். எல்லாருமே தமிழில பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. கேட்கறதுக்கே உங்களுக்கே கொஞ்சம் வியர்டா இல்ல? நாய்கள் சூசைட் பண்ணுதா? ஆமாங்க. இந்த வீடியோவை இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க நேரத்துல கூட ஸ்காட்லாந்து ஓவர்டவுன் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்ல தினம் தினம் நாய்கள் சூசைட் பண்ணிட்டு இருக்கிற அமானுஷ்யத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேரும். வழக்கம் போல இந்த வீடியோலையும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே குறையாம உங்களை இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட அங்கே அந்த பாலத்தில் ஒரு நாய் தற்கொலை செய்து கொள்ளலாம். அதன் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொண்டு மேற்கொண்டு இந்த வீடியோவை தொடருங்கள். ஒரு நாய் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? தேர்தல் தோல்வி, காதல் தோல்வி, பிசினஸ் தோல்வி, இந்த மாதிரி மனுஷனுக்குள்ள காரணங்கள் அதுக்கு இருக்க போவதில்லை. தன்னோட பாசத்திற்குரிய எஜமான் தன்னை விட்டு போயிட்டார் அப்படின்னா ஒரு சில நாய்கள் நாட்கணக்கில் சாப்பிடாம இறந்து போன கதைகளும் இருக்கு. அதுக்காக தற்கொலை எல்லாம் பண்ணிக்குமான்னு கேக்குறீங்களா? எதையும் உறுதியா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்காட்லாந்து வர ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓவர்டவுன் எஸ்டேட்டுக்கும் அதுல அமைஞ்சிருக்கிற ஒரு மேன்ஷனுக்கும் அதை சுத்தி இருக்கிற தோட்டத்துக்கும் நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. 1993 லார்ட் ஓவர்டவுன் அப்படிங்கிற ஒரு முதலாளி அந்த எஸ்டேட்டை வாங்கி ஓனர் ஆகிறாரு. அவரு கிழக்கு மேற்கு அப்படின்னு அந்த எஸ்டேட்டை 2 பகுதியா பிரிக்கிறாரு. சென்டர்ல ஒரு அருவி விழுந்து ஒரு நீரோடையே ஓடுது. கிழக்குல இருந்து மேற்குக்கு போயிட்டு வருமாறு அந்த நீரோடைய கடக்கும் வகையில ஒரு விதமான பாலத்தை கட்டுறாருங்க அவரு. கருங்கற்களாலையும் கிரானைட்டாலையும் கட்டப்பட்ட இந்த பாலம் அதிக நீளமோ அதிக அகலமோ கிடையாதுங்க. 2 அடி கட்டையான கைப்பிடிச்சவரு. அந்த கைப்பிடிச்சவர்ல குறிப்பிட்ட இடத்துல பாலத்துல இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரைவட்ட சைஸ்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தம் 8 அரைவட்ட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா மேன்ஷனு. ஒரு நாய் பின்னங்கால்களை கீழே ஊனிட்டு முன்னங்கால்களை கட்டச்சவுத்து மேல வச்ச கீழே ஓடுற நீரோடைய நல்லாவே ரசிக்கலாம். அது போக இயற்கை அழகையும் நல்லாவே ரசிக்கலாங்க. இன்னும் ஒரு படி மேல போனா பின்னங்கால்களை நல்லா உந்தி தாவி வெட்டி குதிச்சு 50 அடி பள்ளத்துல விழுந்து பாறை மேல மோதி தற்கொலையும் செஞ்சுக்கலாம். அன்னைக்கு அப்படிதான் 2005 நல்ல அழகான காலை வேலையில டோனா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டு 2 வயது மகன், நல்ல நீண்ட மூக்கு, நல்ல புசு புசு முடியோட கொலி ரக ஃபீமேல் டாகும் எல்லாருமே ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியா தான் வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த நாய்க்கு என்னாச்சுன்னே தெரியல. ஓவர்டவுன் பாலத்துக்கு பக்கத்துல வந்த உடனேயும் அந்த நாய்க்கு என்னமோ ஆயிடுச்சு. அவங்க கழுத்துல கட்டியிருந்த காலரை பிச்சுக்கிட்டு ஓடி வருது. அந்த பாலத்தோட கடைசி எண்டுல இருக்கிற 2 வளைவுக்கு நடுவுல போய் டக்குன்னு வெளியே எட்டி குதிச்சிருச்சுங்க. அந்த நாய் பாலத்துல இருந்து குதிச்ச உடனேயுமே ஓ மை காட் அப்படின்னு ஒரு அலறல் சத்தம். இவங்க 3 பேரும் அந்த பாலத்தோட கைப்பிடிச்சவர் பக்கத்துல போய் எட்டி வெளியே பாக்குறாங்க. அந்த நாய் ரொம்ப அலங்கோலமா கிடக்குதுங்க. உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த நாயை அட்டன் பண்ண டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாயோட கால்கள் உடஞ்சிருக்கு, முதுகெலும்பு நொறுங்கி இருக்கு, இன்னும் பல இடங்கள்ல எலும்பு உடஞ்சதுக்கான தடயங்கள் இருக்கு. இதை நீங்க காப்பாத்துறதுக்கு பதிலா நீங்க அதை சாக விடுறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய் தன்னோட உயிரை விடுதுங்க. டோனாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்றதுக்காக அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரரான கென்னத்து அங்க வராரு. கூடவே அந்த அவரோட செல்ல பிராணியான கோல்டன் ரெட்ரீவரையும் கூட்டிட்டு வராருங்க. அங்க அவரு தன்னோட நாயை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆமாங்க டோனா, இவன் கூட அப்படித்தான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாலத்துக்கிட்ட போனோன்னே என்னமோ ஒரு மாதிரி ஆகி பாலத்துல இருந்து வெளியே எட்டி குதிச்சிட்டான். நல்ல வேலை பாறை மேல விழுகாம பக்கத்துல இருக்க புதர் மேல விழுந்தனால அடி எதுவுமே படலை. ஆனா ஒரு 2-3 நாள் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தான். ஒரு வாரத்துக்கு அவன் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் சரியாயிட்டான். இப்ப என்ன, அவனை அந்த பாலத்து பக்கம் கூட நாங்க கூட்டிகிட்டே போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றதை கேட்டு டோனாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்குங்க.
கென்னத் சொன்னதை கேட்டு டோனா வந்து கென்னத் கிட்ட என்ன சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கென்னத் சொல்றாரு, நீங்க மட்டும் இல்லை, இங்க வசிக்கிற பல பேர் வந்து அவங்க செல்ல நாய்க்குட்டியை அந்த பாலத்துல பறி கொடுத்துருக்காங்க. நாய்களோட அந்த பால பக்கம் போறதுக்கே எல்லாருமே பயப்படுறாங்க. இதை நாய்கள் சூசைட் பண்ணக்கூடிய பாலம்னே எல்லாரும் எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கென்னத் சொன்னதை கேட்டு டோனா வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. சென்ற நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நூற்றுக்கணக்கான நாய் அந்த ஓவர் டவுன் பாலத்துல இருந்து தினமும் குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுங்க. அதுவும் குறிப்பா அந்த பாலத்தோட வலது பக்கம் 2 அரைவட்டத்துக்கும் நடுவுல தான் எக்ஸாக்டா குதிக்குது. இந்த வருஷம் இந்த மாசம் இந்த தேதியில இந்த வகை நாய் வந்து இந்த குதிக்கிற சம்பவத்தை ஆரம்பிச்சு வச்சுச்சுங்கிற பக்காவான புள்ளி விவரத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியலைங்க. 1950 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துக்கு 1 டஜன் நாயாவது அந்த பாலத்துல இருந்து குதிக்குதுங்க. ஒரு டைம் குதிச்சு ஒரு நாய் உயிர் பிழைச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த பாலத்து பக்கம் யாராவது கூட்டிட்டு வந்தா எந்த மாற்றமுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் எப்படி குதிச்சுச்சோ அதே மாதிரி குதிச்சு ஆனந்தமா தற்கொலை செஞ்சுக்கிட்ட அதிர்ச்சியான விஷயங்கள் தாங்க இங்க நடந்திருக்கு. ஏன் அந்த பாலத்துல அப்படி என்னதான் மர்மம் இருக்கு? அதுவும் குறிப்பா அந்த இடத்துல ஏதாவது அமானுஷ்ய சக்தி இருக்கா? அந்த சக்தி தான் இந்த நாய்களை செத்து விளையாட கூப்பிடுதா? இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள். புதுசா வந்த வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. சென்ற நூற்றாண்டின் மத்தியில உலகத்தோட கவனம் இந்த பாலத்து மேல விழுகுது. பல நாய் சேகர்கள் இதற்கான விடையை கண்டுபிடிச்சே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறாங்கங்க. நாய்கள் மேன்ஷனை நோக்கி செல்லும் போது வலதுபுறத்துல இருக்கிற அந்த வளைவுகளுக்கு நடுவுல தாங்க எக்ஸாக்டா குதிக்குது. நாய்கள் குதிக்கிற அந்த நாள்ல வானம் நல்லா தெளிவா இருக்கு, நல்லா வெயில் அடிக்குது. இரவு நேரங்கள்ல நாய்கள் எதுவுமே குறிச்ச மாதிரி தெரியலங்க. லேப்ரேடர், கொலி, ரெட்ரைவர் போன்ற நீட்ட மூக்கு கொண்ட நாய்கள் மட்டும்தான் மேல இருந்து குதிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களை நாய்களை பறிகொடுத்தவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் மூலமா கண்டறிஞ்சிருக்காங்க ஒரு ஒற்றுமையை. ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மத சம்பந்தமான ஒரு சில வதந்திகள் எல்லாமே பரவ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த கதையிலே நடந்திருக்கு. 1994ல ஒரு தீவிர கிறிஸ்துவர் ஒருத்தர் அந்த மேன்ஷன் கிட்ட இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கே ரொம்ப எதிரானது. இந்த குழந்தை வந்து வளர்ந்து வந்துச்சுன்னா கிறிஸ்துவ மதத்தையே ஃபுல்லா அழிச்சிரும் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையில இந்த பாலத்துக்கு வந்து இந்த பாலத்து மேல இருந்து அந்த குழந்தைய கீழே தூக்கி போட்டு கொண்டுடுறாரு. கொன்னுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவரும் அந்த பாலத்து மேல இருந்து குதிச்சுறாருங்க. ஆனா அவர் சாகலைங்க. அந்த குழந்தையோட ஆவிதான் இந்த ஓவர் டவுன் மேன்ஷனையும் அந்த பாலத்தையும் சுற்றி வருவதாகவும், அந்த ஆவி நாய்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவதாகவும், அந்த ஆவியை பார்த்ததுனால இந்த நாய்கள் மிரண்டு போய் பாலத்து மேல இருந்து குதிப்பதாகவும் ஊருக்குள்ள ஒரு பொதுவான கருத்து பரவ ஆரம்பிக்குதுங்க. ஆனா இந்த ஆளு மேல இருந்து குதிச்சதும் அந்த குழந்தைய தூக்கி போட்டதுக்காகவும் எந்தவித ஆதாரமும் இல்லாததுனாலையும் 1994க்கு முன்னாடி இருந்தே நாய்கள் குதிச்சுக்கிட்டு இருந்ததுனாலையும் இந்த வதந்தி செத்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கருத்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதி ஐரோப்பியர்கள் ஒரு செட்டு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாலத்தோட அந்த குதிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த புள்ளியில தான் வந்து சொர்க்கமும் நரகமும் ஒரு கலக்கிற ஒரு புள்ளியா அமையுது. அதனாலதான் வந்து நாய்கள் அங்க குதிக்குது அப்படிங்கிறத ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில பக்கம் கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, சரி சொர்க்க நரகம் எல்லாமே வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த வழியா கடந்து நாய்கள் மட்டும்தான் போகுதா? நிறைய குதிரைகள், பன்றிகள், மனுஷங்கள் எல்லாருமே அந்த பக்கம் போறாங்க. அவங்க எல்லாம் ஏன் குதிக்கிறது இல்ல? இந்த நாய்கள் மட்டும் ஏன் குதிக்குது? அப்படிங்கிற கேள்வியை எடுத்து வச்சவனையும் இவங்க வந்து பேச்சை நிப்பாட்டிடுறாங்கங்க. இருந்தாலும் அந்த பாலத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கதாங்க செய்யுது. அந்த அமானுஷ்யம் தான் ஒண்ணு நாயை பயமுடுத்துது, இல்லாட்டி மிரள வச்சு அந்த பாலத்துல இருந்து வெளியே குதிக்கிறதுக்கு அந்த நாயை தூண்டி விடுதுங்க. வெயில் நாட்கள்ல மனநல நிபுணர் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த நாய்களை கூட்டிட்டு அந்த பாலத்து மேல நடந்து பார்த்திருக்காங்க. அங்க இருந்து நடந்து வர்ற வரைக்கும் கரெக்டா இருக்கு. இந்த பாலத்துக்கு பக்கத்துல வந்த உடனேயும் அந்த நாய்களோட மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி பாலத்து மேல இருந்து குதிக்கதாங்க பார்த்துட்டு இருக்கு. டேவிட் ஜாம்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநல நிபுணர் வந்து அவரோட ரொம்ப வயசான ஒரு நாயை வச்சு இந்த இடத்துல சோதிச்சிருக்காருங்க. இவரு அந்த நாயை கட்டியெல்லாம் கூட்டிட்டு வரல, சும்மா அப்படியே ஆனந்தமா ஓட விட்டுட்டாரு. இவர் அந்த பாலத்துக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடம் வந்த உடனேயும்
நாயோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அந்த பாலத்துக்கு பக்கத்துல போய் அந்த 2 வளைவுக்கு நடுவுல போய் நெகத்தால ஒரே மாதிரி பிரண்ட ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா இது வயசான நாய்ங்கிறனால இதனால எட்டி குதிக்க முடியலைங்க. டேவிட் ஜான்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட நாய் அந்த இடத்துக்கு பக்கத்துல போனவனையும் எதையோ பார்த்து இல்லாட்டி எதையோ கேட்டு இல்லாட்டி ஏதோ ஒரு வாசனையால ஈர்க்கப்பட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய சப்மிட் பண்றாருங்க. இதன் விளைவா டேவிட் செக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு விலங்கியல் நிபுணர் வந்து அந்த ஆராய்ச்சியை கையில் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல நாய்களை பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு உருவமும் அங்க இல்ல. நாய்கள் வந்து கேட்கிற மாதிரி அங்க எந்த ஒலிகளும் இல்ல. ஆனா அதனால ஏதோ ஒரு வாசனை தான் அந்த நாயை ஏதோ ஒண்ணு பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அவரு அடிச்சு சொல்றாரு. அந்த பாலத்துக்கு கீழே நிறைய எலி வகைகளும் இருக்கு. மிங்க் அப்படிங்கிற ஒரு பிராணி வகையும் இருக்குங்க. அந்த மிங்க் அப்படிங்கிற ஒரு பிராணி உடம்புல இருந்து வர்ற ஸ்மெல்லு எலியோட ஸ்மெல்லை விட டபுள் மடங்கா அடிக்குமாமா. அதுதான் வந்து நாய்களை சுண்டி இழுக்கிறதுக்கான ஒரு காரணமா கூட அமையலாம் அப்படிங்கிறத அந்த செக்ஸ்டன் வந்து சொல்றாருங்க. என்னதான் அந்த மனுஷன் ஒரு கோரிக்கை வச்சாலும் இந்த பக்கம் ஒன்றும் அந்த விஷயம் ஒன்றும் சரியான மாதிரி தெரியலைங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு போன நூற்றாண்டோட பாதியில தான் வந்து பிரிட்டன்ல இருந்து இந்த மிங்க் வகைகள் இந்த ஸ்காட்லாண்டுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் பல்கி பெருகி இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல ஏகப்பட்ட பாலத்துக்கு அடியில இந்த மிங்க்கு ஆயிரக்கணக்கில் உயிர் வாழுது. ஆனா எந்த பாலத்துல இருந்துமே நாய்கள் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்க. இந்த பாலத்துல இருந்து மட்டும், அதுவும் குறிப்பா அந்த வலது பக்கத்துல 2 வளைவுகளுக்கு நடுவுல மட்டும் ஏன் அந்த நாய்கள் குதிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் வச்சிருக்காங்க. நம்மளே ஒரு கருத்துக்கு வருவோமே, நாயை வச்சிருக்கிற ஒரு ஓனர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா அந்த கருத்து வந்து நாய்க்கும் போகும் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான கருத்து ஒண்ணு இருக்கு. அப்படியே வந்து அதனால இந்த நாய்கள்லாம் செத்து போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும், எல்லாருமே அந்த பாலத்துல வர்றவங்க எல்லாருக்குமே தற்கொலை எண்ணங்கள் இருந்திருக்குமா? இல்ல தனியா யாருமே ஒரு ஓனர் இல்லாம தனியா வந்து தற்கொலை பண்ணி சாகுற நாயெல்லாம் என்னன்னு சொல்றது? இப்ப வரைக்கும் அந்த ஓவர் டவுன் பாலத்துல நாயோட மர்மங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்த மர்மங்கள் தீர வேணும் அப்படின்னா 2 விஷயம் தான் நடக்கணும். ஒண்ணு, தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தற்கொலை செஞ்சுக்க போற நாய் என்னோட சாவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு சாகணும். இல்லாட்டி நம்ம நாயா மாதிரி அந்த ஓவர் டவுன் பாலத்துக்கு சென்று கண்டுபிடிச்சுதாங்க சொல்லணும். இந்த வீடியோல இருந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஓவர் டவுன் பாலத்துல இருந்து நாய்கள் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உலகத்துல நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. மேலும் இதே போல மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில்.